ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நம்ம ஹோட்டல் சங்கமம்ல இஃப்தார் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இஃப்தார் பாக்ஸில் நம்ம என்னென்ன இருந்துச்சுன்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ஆன் டைம் டெலிவரி இருந்துச்சு. என்ன ஒன்று 45 மினிட்ஸ் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரிக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 460 இருந்துச்சு ஸ்விக்கியில். ஆஃபர் போக ₹40 டிஸ்கவுண்ட் போக 425 இருந்துச்சு. பேக்கிங் வைஸ் நான் சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பேக்கிங் நல்லாவே பேக் பண்ணியிருந்தாங்க. எந்த குறையும் இல்லை பேக்கிங். டெலிவரியும் ஆன் டைம் இருந்தது நான் சொன்ன மாரி ஸ்விக்கியில். ஸோ வாங்க இந்த இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னலாம் இருந்துச்சுன்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம் வியூவர்ஸ். நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தேன்ல. டேப் நல்லா போட்டு பேக் நல்லா இது பண்ணியிருந்தாங்க. அது ஓப்பன் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அத ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு என்னென்னலாம் இருந்துச்சுன்றத ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுக்கு இஃப்தார் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தது கேசரி ஒன்று வச்சுருந்தாங்க, முட்டை ஒன்று, அப்புறம் 2 டேட்ஸு, அப்புறம் ஃபாசில் பேப்பரில் ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோலும் அப்புறம் பரோட்டா வச்சுருந்தாங்க. சால்னாவும் சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65, ரைத்தா. ஸோ சிக்கன் 65 3 பீஸ் வச்சுருந்தாங்க. 3 பீஸுமே என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்டாக இருந்தது. டெலிவரி 45 மினிட்ஸ் ஆனதுனால கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்னென்னலாம் ஐட்டம்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து என்ன டேஸ்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் ரோலை நல்லா ஃபாசில் பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லாவே அது மட்டும் நல்லா சூடாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ரோலில் நம்மளுக்கு என்ன வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு சிக்கன் ரோலில் சிக்கன் ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. சிக்கன் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிறது போக கேப்சிகம் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணியிருந்தாங்க போல இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் ஆனால் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நான் சாப்பிட்டு பார்த்ததுல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருந்ததுன்றதை உங்களுக்கு ஸ்டஃபிங் ஜஸ்ட் காட்டுறேன் அவ்வளோதான் வீடியோவில். அடுத்து அடுத்து நம்ம என்ன சாப்பிட போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 பீஸ் வச்சுருந்தாங்க மட்டன் பிரியாணி. நல்லா வெந்திருந்தது மட்டன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நல்லா அதுவும் கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். என்ன நம்மளுக்கு சிக்கன் மட்டும் தான் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாரி ஃபீல் ஆச்சு. மட்டன் பிரியாணி நல்லாவே இருந்துச்சு. டேட்ஸ் 2 வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ டேட்ஸுமே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டேட்ஸ் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு வியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேட்ஸ் நான் சாப்பிட்டு பார்த்ததுல டேட்ஸும் நல்லா இருந்துச்சு. நம்ம சால்னாவும் கிரேவி குடுத்துருந்தோம் சொன்னேன் பார்த்தீங்களா? சிக்கன் கிரேவி பரோட்டாக்கு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். சிக்கன் கிரேவியில் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் சொன்ன மாரி சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிக்கன் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. சிக்கன் 65மே சரி, சிக்கன் கிரேவியுமே. ஆனால் பரோட்டாக்கு சாப்பிடும்போது சிக்கன் 65 நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் பரோட்டா மட்டும் இந்த வீடியோவில் ஷோ பண்ணல, உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இந்த இஃப்தார் பாக்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னலாம் ஐட்டம்ஸ் இருந்துச்சு மெனு, அதே மாரி என்னென்னலாம் நான் மிஸ் பண்ணிட்டேனோ அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். முட்டை ஒன்று வச்சுருந்தாங்க. முட்டை நல்லா இருந்துச்சு. ஸோ சாலடு, வாட்டர் மெலனும் ஆப்பிளும் கட் பண்ணி கொஞ்சோண்டு ஸ்லைஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு கூட ஜூஸு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஜூஸையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டல. ஸோ ஜூஸை உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜூஸ் இருந்ததுன்றத. ஸோ ரைத்தா வச்சு நான் மட்டன் பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டேன். கேசரி கொடுத்துருந்தாங்க. கேசரி பைனாப்பிள் எசன்ஸோடு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சுகர் அந்த மாதிரி எதுவும் பெருசாக போட்டுறல. கரெக்டாக இருந்துச்சு. எசன்ஸும் கரெக்டாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேசரி. ஸோ இந்த இஃப்தார் பாக்ஸில் எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு 3 ஐட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த பரோட்டா, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேசரி நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா, பில்லோட ரேட்டை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா? 460 வந்திருந்தது. ₹40 போக 425ன்னு சொல்லிட்டு. வாட்டர் மெலன் ஜூஸும் குடுத்துருந்தாங்க. அது நல்லா திக்கா இருந்துச்சு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பட்டன கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.